அதே மாதிரி திமுக அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னுலாம் கூட இருந்தார். நீங்கள் திமுகவோட அஜெண்டா அவர் சேர்ந்துருக்கிறாருன்ற மாதிரி ஒரு துன்பியல் சம்பவங்க. அப்புறம் பாவம் நயினார் புண்ணியம் கட்டினார். இல்லாட்டி இன்ன வரைக்கும் செருப்பு இல்லாமல் தான் சுற்றணும். செங்கோட்டையை வச்சு உருட்டுறாங்க. அவர் பாவம் எதையோ நம்பி வெளியே வந்து மாட்டின்னு முடிச்சுன்னு இருக்காரு. 10 நாள் கெடு கொடுத்தாரு. 10 நாள் கெடு ஆயிடுச்சு, என்ன பண்ண போறீங்க? இன்னொரு 10 நாள் கொடுத்துட்டா போச்சு. ராமதாஸை ஒத்துக்கிட்டார் பாருங்க. நான் ஒரு நாள் காலையில் எழுந்துச்சி இட்லி சாப்பிட்டுக்கிறேன், பக்கத்தில் சட்னி ஊற்றுமானா எனக்கு சாம்பார் ஊற்றுமா அப்படின்ட்டான். யாருன்னு பார்த்தா அண்ணாமலை. வணக்கம் சார். 8% வச்சுக்கிறாப்புல டிடிவி, அவரை போய் சேர்க்காம இருக்கீங்க. ஓபிஎஸ் 3% வச்சிருக்காரு. எந்த ஸ்டேட்டில் வச்சிருக்கிறாரு? 8% தெலுங்கானா. குழப்பத்தை உண்டாக்குறாரு. அது தனி கட்சிக்கு திட்டமிடுகிறாரா? ஏன்னா ரஜினிகாந்த் சந்திக்கிறாரு. அதே ரஜினிகாந்த் என்ன ரஜினிகாந்த் சந்திச்சா என்னங்க? ஏன்னா அவரு இதுக்கு முன்னால் கடந்த காலங்களில் கூர்ந்து பார்க்கும்போது ஓபிஎஸ் சந்திக்கிறார், மூகாலகிரி சந்திக்கிறார். ஏங்க டிராகன் ஒரு படம் தானே டைரக்டர், அவனை கூட சந்திச்சாரு. அது வந்து சினிமா வேற, அரசியல் சினிமா. ஏங்க அவர் சும்மா இருக்கிறாருங்க. தாவே கடை நீங்கள் 10 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினாலும் டிடிவியை மண்டகாய விட்டுருவாங்க. ஒன்று பெரிய ஓசன் படலாம். அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்துலிஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தான் வந்து ஒரு சாதாரண தொண்டனாக நான் எளிமையாக என்னுடைய பணியை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். கடந்த வாரத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க, கட்சி விட்டு வெளியே போகிறீங்களான்னா நான் வந்து பிரதமர் மோடிக்காக இருக்கிறேன், பணியாற்றேன்னாரு. இப்போது ஒரு நாள் முன்பாக அவர்கிட்ட கேட்கும்போது கட்சி இதை ஆரம்பிக்கிற போகிறதா வரும்போது ஆரம்பிக்கும்போது சொல்கிறேன் அப்படின்றாரு. இந்த வார்த்தைகள் ஏதேனும் பொருள் புரிஞ்சிருக்கா? யாருக்கு அவர் வந்து தகவல் விடுக்கிறாரு? அதே நேரத்தில் தினகரனோட திரு அண்ணாமலையினுடைய சந்திப்பில் என்ன அரசியல் இருக்கிறது? டிடிவின்னு சொல்லுங்கள், தினகரன்னா யாருக்கும் புரியாது. ஆமாம், டிடிவி தினகரன். ஒருவேளை தனியாக கட்சி ஆரம்பிக்கும்போது சொல்கிறேன்னு அமித்ஷாக்கு சவால் விடுறாரோ? இல்லை, அப்படி தான் தோணுது நமக்கு. வந்து அண்ணாமலை வந்து ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டரை வந்து பிஎல் சந்தோஷ் தான் கண்டுபிடிக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஜெயலலிதா கலைஞர் ஓய்வு, ஜெயலலிதா மறைவு, பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பில் அடிச்சா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ரஜினியை ட்ரை பண்ணுறாங்க. ரஜினியை ஆசைப்பட்டு ஒத்துக்கிறாரு. அவருக்கு தெரியல என்ன நடக்க போகுது. சினிமா ஷூட்டிங் மாதிரி நினச்சிட்டாப்புல. சார் வந்துட்டு நிற்கிறீங்க சார், சார் அப்படின்றீங்க 10 பேர் இருக்கிறான், சார் இப்படின்றீங்க 10 பேர் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குது. ரஜினியுடைய இயல்பான குணத்துக்கே ஒத்து வராது தான் அரசியல். தூத்துக்குடி போய் வாங்கி கட்டிட்டு வந்தார் தெரியுமா. நான் ரஜினி அதெல்லாம் அவரால் டாலரேட் பண்ணி யார் நீங்கன்னு கேட்டாங்களா ஒரு பையன். அது முடியல அவரால். அந்த கோபம் உடனே பத்திரிகையாளர் மாடை கேட்குறப்ப பதில் சொன்னது, எரிச்சல் பட்டது, மன்னிப்பு கேட்டதுன்னு, கொள்கைன்னு கேட்டால் தலை சுற்றுதுன்னு. அப்போ வந்து ரஜினிக்கு வந்தால் அவர் எனக்கு அந்த சிஎம் அவர் ஆசைலாம் இல்லைன்னப்போ இவர்கள் அஜெண்டா அண்ணாமலையை இதாகிட்டா மறைமுகமாக பாஜக இதாகிடும். ஆமாம், முதல்வராக அண்ணாமலை கொண்டு வந்துடலான்னு. இங்கே தான் அடிப்படையாக காலி ஆகிடுச்சு. இப்போ டிரைவர் எடுத்தாச்சு, வண்டி பார்த்தா வண்டி ஒன்றுக்கும் உதவலை. அப்போ வண்டி இருந்தால் டிரைவர் வேலை. அப்போ சரி ரைட் வா இங்கே வந்துரு அப்படின்ட்டு அண்ணாமலையை பாஜகவில் சேர்த்துட்டாங்க. ரஜினி பேக் அடிச்சுட்டு போயிட்டார். அதற்கு பிறகு அண்ணாமலை அப்படியே இருக்கார். அவரை ஒரு முகமாக காட்டுறதுக்கு அவர் என்னென்ன ப்ரமோஷன் பண்ணணுமோ அந்த வேலைலாம் பண்ணுறாங்க. அவர் தன்னை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு செய்கிற வேலையும் அனுமதி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வார் ரூம் வந்து அவங்களது வந்து வராகி. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் ஒரே வார் ரூம் தான். ஆனால் அண்ணாமலை மட்டும் தனியாக வார் ரூம் வச்சுக்கிறாரு, ஆட்களை சேர்த்துக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை என்கிற ஒரு முதலாளித்துவ கட்சி தானே, தனி நபரை தூக்கி எவ்வளோ கொண்டு வரோமோ அது இந்த மாதிரி பல மாநிலங்கள் நடந்திருக்கு. பெரும்பாலும் காங்கிரஸ் அனுமதிக்கிறது மாதிரி பிஜேபி கடந்த காலங்களில் தனிநபர் ஒரு உயர்வை அவங்க அனுமதிச்சில்லை. இல்லை எல்லா மாநிலங்களுமே இருக்காங்க. பட்னாவிஸ் இருக்கார்ல இன்றைக்கி, அந்த மாதிரி எல்லா மாநிலங்களுமே இருப்பாங்க. அவங்க கரெக்டாக ஒத்து வந்தால் அவங்கள தூக்கி பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க. காங்கிரஸ்லேருந்தே வந்தாலும் அவர்கள் நேரத்துக்கு மேலே வச்சு கொண்டு வந்துடுவாங்க. சிந்தியா இருக்கார்ல, சிந்தியா பையன், மாதவராவ் சிந்தியா இருக்கார், அவர் பையன் இருந்தார். அவர் ஜோதிர்மய சிந்தியா ப்ளஸ் அவங்க சிந்தியாவுடைய மனைவி எல்லாருமே இன்னைக்கு காங்கிரஸ்லேருந்து பிஜேபியில் இருக்காங்க. நல்ல இது. நீங்கள் இதில் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா அவர் அது மாதிரி தான் உருவாக்கி கொண்டு வந்து இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தனி நபர்களை தூக்கி பிடிச்சி தான் பண்ணோம். முதலாளித்துவ கட்சியில் தான் பண்ண முடியும். கொள்கை வெள்ளம் வெங்காயம் கொண்டு போனால் தள்ளி விட்ருவாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே ஒரு ஆளை முன்னிலைப்படுத்தணும். இப்போ இவர் சுரேஷ் கோபியை கொண்டு வந்துட்டுருக்காங்கல்ல, அந்த டிக்கெட் வேலைக்கு ஆகாது. வர வரைக்கும் இழுத்து பார்ப்பாங்க, முடியலன்னா வேற ஆளை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே அண்ணாமலை. நீங்கள் பலரையும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க.
இவர்கள் எல்லோருமே மத அரசியல் பண்ணியிருந்தாங்க. மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரியே தமிழ்நாட்டிலையும் பண்ணதுனால காமெடி பீஸாக மாறி போயிட்டாங்க. அண்ணாமலை சற்று வித்தியாசமாக ஊழல், முறைகேடு, அதிரடி அரசியலை கையில் எடுத்தோன்னா, அதுவும் இளைஞர், எக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றப்போ ஒரு பெரிய, அதுவே ஒரு பெரிய இது இல்லை ஐடென்டிட்டியில். ஒரு ஐபிஎஸ், அதுவும் யார், சிங்கம். இவர் சிங்கமாக இருந்தாரா என்ன வந்தாலும் போனால் தான் தெரியும். அப்போ சிங்கம் அதுன்னு சொல்கிறப்போ அவருக்கான ஒரு பெரிய ஐடென்டிட்டியோடு தான் உள்ளே வராரு. கொங்கு மண்டலத்தில் ஒரு ஜாதி ஈர்ப்பு, அது ஒரு இது, அது ஒரு சைட் சப்போர்ட். அது மட்டும் இல்லை, ஐபிஎஸ்ன்றது தான் ஒரு பெரிய இது எல்லா தமிழகம் முழுவதும். அப்போ அண்ணாமலை அவருடைய அதிரடி அரசியல்லாம் பண்ணும்பொழுது வெளியில் பேர். இதில் ஃபைல்ஸு ஆட்சியை வந்தோன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியே வருது. அதில் அண்ணாமலைக்கு நல்ல பேர். அங்கே தான் பாஜகவுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது. இது பிறகு அண்ணாமலை விட்டால் நமக்கு சிக்கல்னு சண்டைக்காரங்காலே விழுறாங்க. அண்ணாமலையை கிட்டத்தட்ட ஓரம் கட்டுப்படுகிறாருன்னு எடுத்துக்கலாம். ஓரங்கம்மா, ஏங்க டிஎம்கே கையில் எடுக்குதுங்க அவரை. டிஎம்கே கையில் எடுத்தோன்னா அவருடைய ஸ்டைலே மாறுது. அவருக்கு என்ன அசைன்மெண்ட்னா கூட்டணியை உடைக்கணும், என்டிஏ கூட்டணியை உடைக்கணும். அதற்கு எங்கள் இல்லைருந்து ஸ்லீப்பர் செல்லு ஓபிஎஸ்ஸும் ஹெல்ப் பண்ணுவாருன்னொன்னே இல்லாத தொல்லை எல்லாம் கொடுத்தோன்னா ஏடிஎம்கே அந்த 21லேருந்து 23 வரைக்கும் பாருங்கள் கடுமையான போராட்டத்தை சந்திச்சுட்ருக்கோம். ஒரு பக்கம் அண்ணாமலை அடிப்பார், இன்னொரு பக்கம் இவர் அடிப்பார், சிவி சண்முகம் ரிப்ளை பண்ணுவார், இப்படியே ஓடி இருந்ததில்ல. இவர்களால் எதிர்க்கட்சியாக செயல்பட முடியல. இந்த கேப்பையும் அண்ணாமலை பயன்படுத்தினார். அப்போ ஊடகங்கள்லாம் அண்ணாமலைக்கு பெரிய அளவு பண்ணுச்சுன்னா அப்போ இவர்களுடைய சப்போர்ட் இல்லாமலாம் ஊடகங்கள் அண்ணாமலைக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்க முடியாது. இது எல்லாம் நடக்கும்போது தான் 2024, அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலையும் பிரிஞ்சுட்டுட்டாங்க. 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் மிகவும் பலவீனமாக்கணும்னு பாமகவே இழுத்து கொடுக்குறாங்க. ராமதாஸை ஒத்துக்கிட்டார் பாருங்க. ஏன் நான் ஒரு நாள் காலையில் எழுந்துச்சி இட்லி சாப்பிட்டுக்கிறேன், பக்கத்தில் சட்னி ஊற்றுமானா எனக்கு சாம்பார் ஊற்றுமா அப்படின்றான். யாருன்னு பார்த்தா அண்ணாமலை. சார் என்னப்பா இங்கே மகன் தான் கூப்பிட்டாப்புல, பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னோன்னா அவர் அங்கே கிட்டத்தட்ட சிவி சண்முகெலாம் பேசி அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் தூக்கி ஓரம் போட்டு பிஜேபியோட கூட்டணி, பாமக இந்த கூட்டணி, அங்கே அதிமுக ஒன்றும் இல்லைன்றப்போ அந்த தேர்தல் ஒரு பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணிச்சு. அதற்கு அந்த பாதிப்பு கூட இவங்க பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்க. அண்ணாமலைக்கு பிஎல் சந்தோஷ் ஆதரவு, அண்ணாமலையுடைய ஃபேமு, அவரே அவருக்காக உருவாக்கிக்கிட்ட அந்த ப்ரமோஷன், அதெல்லாம் மேலே இருக்கவங்க நம்பினாங்க ஏதோ பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் தோல்வின்னு பார்க்குறப்போ அந்த பர்சன்டேஜ் வந்தாலும் பர்சன்டேஜ் எப்பவும் ஏறும் இறங்கும். தோல்வின்றது படுதோல்வி. அவர்களுக்கும் அங்கே மெஜாரிட்டி கிடைக்கல. எங்கேயாவது ஒன்றா இருந்திருந்தால் ஒரு 15 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம் தான் அவங்களுக்கு பயம் வருது. தமிழ்நாட்டில் நமக்கு ஒரே பார்ட்னரு ஏடிஎம்கே தான். அதையும் இந்த அண்ணாமலையை வச்சு நம்ம ஏதாவது இந்த ஒடிசாவில் வர மாதிரி, வெஸ்ட் பெங்காலில் வர மாதிரி நினச்சோம். ஒன்றும் நடக்கலை. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் முடிவு எடுக்கிறாங்க. இந்த கேப்பில் தான் விஜய் வந்தோடனே அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக விஜய் கூட போகிறதுலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதுக்கு பிறகும் விட்டால் சிக்கலாகவும் தான் இறங்கி வராங்க பிஜேபி. அப்போ அவங்க கண்டிஷன் என்ன? அண்ணாமலை தூக்குங்க. அண்ணாமலை அது தேசிய கட்சிகள் எப்பவுமே பலி கொடுத்துருவாங்க. பலி கொடுத்தாங்க. ஆனால் இவருக்கே அது தெரியாது. நம்ம இருப்போம், நம்ம இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே கூட்டணி வரவிடாமல் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு திமுகலாம் நம்புது. அந்த அஜெண்டாவை மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தாலும் ஒன்றும் முடியல. அதெல்லாம் மீறி தான் ரகசிய சந்திப்பு தான். எப்போ இருக்கா அண்ணாமலை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு, இங்கே நான் மானம் உள்ளவன், என் மனசாட்சி இருக்குது எனக்கு, அதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் அங்கே கையெழுத்து போட்டுனுக்குறாங்க. வந்தால் பிறகு தான் தெரியுது இது. அதுக்கப்புறம் நம்ம பதவியில் இருக்க மாட்டோன்றது தான் அவருக்கு அரசல் புரசலாக தெரியுது. பதவி என்பது வெங்காயம், உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னா உருட்டுறாரு. அதே மாதிரி திமுக ஆட்சி அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னுலாம் கூட இருந்தார். நீங்கள் திமுகவோட அஜெண்டா அவர் சேர்ந்துருக்கிறாருன்ற மாதிரி சொல்லுங்கள். துன்பியல் சம்பவங்க. அப்புறம் பாவம் நயினார் புண்ணியம் கட்டினார். இல்லாட்டி இன்ன வரைக்கும் செருப்பு இல்லாமல் தான் சுற்றணும். நயினாரை வச்சு செருப்பை கொடுத்து ஒரு வேண்டுகோளாக வச்சு போட்டுக்கிட்டார். அப்போ என்ன ஆகுதுன்னா பாஜக திரும்பி கொண்டு வந்துட்டாங்க கூட்டணிக்குள்ளே. ஆனால் இவர் வார்ரூம் வச்சுட்டு ஜெல்லாவில் பொருந்தா கூட்டணின்னு டிஎம்கே அந்த அஜெண்டாலேயே இயங்குறாரு. ஒரு கட்டத்தில் ஜெல்லாகிறாங்க, நல்லா இதாகுது, இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இவருடைய பேரணி, இவருடைய பிரச்சார பயணம்லாம் ரொம்ப ரீச் ஆகுதுன்னா இவரால் முடியல. என்னென்ன பண்ணி பார்க்குறாரு, வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அண்ணாமலை தான் அதுக்கு பின்னாடி இருக்கார். ஓபிஎஸ் ஒரு பக்கம் உருட்டின்னுக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு, தரல. உடனே அவர் அறிக்கை விட்றாரு. உடனே பயந்துருவாங்க நினச்சார், யாரும் கண்டுக்கல. சிஎம்ஐ பார்க்குறாரு, நண்பர்கள் இல்லை, பகைவர்கள் இல்லை, அரசியல் இல்லை, நிரந்தர நண்பர்லாம் உருட்டுறாரு. இது இப்படியே போகும்போது தான் ஐயோ இது விட்டால் நடக்காதுன்ட்டு தான் அண்ணாமலை மறுபடியும் கையில் எடுக்கிறார் அஜெண்டாவை. டிடிவியை வச்சு பேச வைக்கிறாங்க. அவ்வளோ நாள் எதை பற்றியும் பேசாத டிடிவி, என்டிஏ ஜெயிக்கணும், திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும், அதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்லி இந்த டிடிவி திடீர்னு
அன்றைக்கி தான் இதை முடித்து பார்த்தப்போ, என்னப்பா சேர்ந்துட்டிங்களா? ஆமாம். யார் முதல்வர் வேட்பாளர்? நம்ம எடப்பாடியார் தான். எடப்பாடி நான் ஒத்துக்க மாட்டேன். யோ நீ எப்போ நீங்கள் இது அப்டேட் பண்ணீங்க? இன்னையிலேருந்து நான் அப்டேட் பண்ணுறேங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏங்க இப்படிலாம் பண்ணால் எப்படிங்க? உங்கள்கிட்ட ஒரு 10% வாக்கு இருக்குது, விட்டுறாதீங்கன்னு. அதெல்லாம் முடியாது போ செல்லாது அப்படின்னு. அப்போ நல்லா தெரியுது. இன்னும் ஒரு படி மேலே போய் அண்ணாமலை இருந்தப்போ சூப்பராக இருந்தது. நயினார் தான் இது. அதெல்லாம் நயினார் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டாரு. நயினார் வேறு திட்டினார், அவருக்கு செலக்டிவ் அம்னீசியா இருக்குது அது பேசினார். நயினார் அதை ஈஸியாக சமாளிச்சிட்டாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்களுடைய இது டெல்லியில் மீட்டிங் போட்டு கூப்பிட்றாங்க அண்ணாமலை என்னென்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுது கிட்டத்தட்ட. மற்ற விஷயங்கள் அனுமதிப்பாங்க. இப்போ வராது வந்த கூட்டணியை கெடுக்கிற வேலைலாம் பண்ணால் நீயே அதுக்கு காரணமாக இருந்தால் கூப்பிட்டா போல இவர் சந்தோஷம் வச்சு பேசிகிட்டு இருக்காரு, எல்லாம் பண்ணுறாங்க. சந்தோஷம் ஒரு கட்டத்தில் அண்ணாமலை நம்ம கை விட்டம் போகிற மாதிரி இருக்குது, இது எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் கட்சி பண்ணின்னு ஒன்று இருக்குல்ல, கட்சியுடைய இது லட்சியம் தான் கட்சியினுடைய முக்கியத்துவம் அவங்க வெற்றி முக்கியம் இல்லை. கர்நாடகாலாம் எந்த அளவுக்கு இறங்கி போனாங்க. குமாரசாமியை பிடிச்சி இழுத்து போட்டு இன்றைக்கி ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அமைக்கி போட்டு உட்கார வச்சுருக்காங்கல்ல, நான் சாதாரண விஷயமா? 2 வருஷம் ஆட்சி இருந்துட்டு கையை கழுவிட்டு போனவர் தானே அவர். அப்போ அந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற கட்சி இங்கே வந்து அண்ணாமலைனால் இந்த நோக்கம் கெட்டு போச்சுன்னா 29ல் உடஞ்சிருமே மறுபடியும். அதுவும் டிடிவிலாம் யார் என்ன பர்சன்டேஜ் இருக்குது? 18 பேர் இன்றைக்கி இல்லை உங்கள்கிட்ட. ஒரே ஒரு ஆள் செந்தமிழை மட்டும் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் இது பண்ணிவிட்டு கூப்பிட்றாங்க. இவர் போகலையா 2 கூட்டத்துக்கு அங்கே போனால் டோஸ் உள்ளன்னு தெரியும். இங்கே நடக்கிற கூட்டத்துலேயும் அந்த முடிவுகளை இங்கே அறிவிக்க போகிறாங்க. அந்த கூட்டத்துக்கும் பல்ட்டி அடிக்கிறாரு. சந்தோஷ் பார்க்குறாப்புல, கண்ணா அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா வேறு முடிவு எடுத்துருவாங்க, சிக்கலாகிட நீ வா அப்படின்னோடனே டெங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா ஆரோக்கியமான சட்டையை மாட்டிக்கிட்டு வந்து அண்ணன் போகிற இடம்லாம் பயங்கர கூட்டம் எழுச்சியாக இருக்குது. அண்ணனை முதல்வராகிறது தான் லட்சியம், உயிரை கொடுத்தேன்னுன்றார். உயிரெலாம் கொடுக்க வேணாம், அவன் கூட இருக்கிறவனா கம்னு இருக்க சொல்லுன்னாப்புல செல்லூராஜ் அந்த அளவுலாம் பேசிட்டு போகிறாரு. ஆனாலும் மறுநாள் டிடிவியை இதே வேலையை பண்ணுறாங்க. இது நடுவில் செங்கோட்டையனை வெளியில் இருக்கிறாங்க, செங்கோட்டையனை வச்சு உருட்டுறாங்க. அவர் பாவம் எதையோ நம்பி வெளியே வந்து மாட்டின்னு முடிச்சுன்னு இருக்காரு. 10 நாள் கெடு கொடுத்தாரு. 10 நாள் கெடுவாயிடுச்சு, என்ன பண்ண போகிறீங்க? இன்னொரு 10 நாள் கொடுத்துட்டா போச்சு. அப்படி சுற்றி நிற்கிறாரு. இன்றைக்கி எங்கே போச்சு ப்ரெஸ்? அவரை தேடி எடுத்தாங்களே, இப்போ போய் எடுக்க வேண்டியது என்ன? இதுக்கு நடுவில் ஏற்கனவே இருந்த உறுதிமொழி ஓகே, அந்த அடிப்படையில் அமித்ஷா மறுபடியும் கூப்பிட்றாரு. இவர் இங்கே போகும்போதே அங்கே என்ன பேச போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர்கள் யாருக்குமே இடம் இல்லைன்ட்டு போயிட்டார். ஆனால் பத்திரிகைகள் இங்கே வச்சு என்ன உருட்டினாங்க, அமித்ஷா கடுமையான எச்சரிக்கை, சேகலைன்னா அவள் தான் 8% வச்சுக்கிறாப்புல டிடிவி, அவரை போய் சேர்க்காம இருக்கீங்க. ஓபிஎஸ் 3% வச்சுருக்காரு. எந்த ஸ்டேட்டில் வச்சுருக்காரு? 8% தெலுங்கானாவில். என்ன நினச்சின்னுக்கிறீங்க? அப்படி இப்படின்னோன்னா எடப்பாடி பயந்து போயிடணுன்னா, இங்கே வா டொங்குன்னு இந்த வடிவேல் குத்துவானே, கிட்ட வா டொங்குன்னு ஐயோ அந்த மாதிரி பற்றணுன்னா ரத்தம் வரதை மலைக்கிறதுக்கு கைக்குட்டியை பொத்திக்கின்னு வந்தார். இப்படிதான் நரேஷன் பண்ணாங்க. ஏங்க இது போகும்போது அமித்ஷா பார்க்க போகிறேன், போனால் பிறகு அமித்ஷா பார்த்த ஃபோட்டோ வருது. ஆனால் வரும்போது மூஞ்சை மூட்டு வராராம். எதுக்கு? நான் பொட்டி கிட்டி கொடுத்தாங்கல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு உள்ளே பத்துக்கிறேன். மூஞ்சை மூணு பார்த்து சாஞ்சி பத்துக்கிறேன் வெளியே தெரியுமா? சீட்டில் அப்படியே பத்துனா வெளியே தெரியுமாங்க? யாரோ ஒரு தொழிலதிபர் கூட வந்தார் தெரியாது, அது ஒரு முகம் துடைக்கிறாரு. அது ஒரு இங்கே ஒரு தொழிலதிபர் வந்தார, இவர்கள் எல்லோரும் வெறுக்கிற தொழிலதிபர் ஒரு சில போன வருஷம் நினைக்கிறேன் வந்து பார்த்துட்டு போனார்லாம், தகவல்லாம் வந்துச்சுல்ல. அது என்னாச்சு? ஊடகங்கள் யாராவது கிளப்பாங்க. இதுதான் நிலமை. அதாவது இங்கே நடக்கிறத பேசினேரு. இங்கே என்ன நடக்குது? அங்கேருந்து கோடாங்கியா யாரோ ஒருத்தர் வராரு, 125 சீட்டுன்றாரு. காங்கிரஸ் 125 சீட்டை கண்டறிந்துள்ளது. கண்டறிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை கண்டறிஞ்சிக்கிறோம், ரைட்டு. அடுத்து அவர் ராஜேஷ்குமார் சட்டமன்ற தலைவர், கூடுதல் தொகுதிகளை கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம். உடனே வன்னியரசிட்ட போடுறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கினாங்க, அந்த ஊடகங்களை வன்னியரசு அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாருங்க. அவர் நாங்களே தான் அவங்க நல்லா கேட்டுனுக்குறோம், அவங்க கேட்டது கரெக்டு தான், நாங்களும் கேட்போம். என்னடா இது? அடுத்துக்கு மறுநாள் அழகிரி முன்னாள் மாநில தலைவர் ராஜேஷ்குமார் உட்காருங்க, அவர் கேட்டதில் என்ன தப்பு? கரும்பு புழிஞ்சி சார் நீ குடிப்பா, சக்கை நாங்கள் சாப்பிட்ணுமா? என்ன நினச்சினுக்கிற? நாங்கள் வந்து கேட்க தான் செய்வோம். அதுக்கு மறுநாள் சசிகாந்த் செந்தில் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது, கேட்போம் அப்படின்னு. இந்த மாதிரி பலரும் வந்து இவர் புதுசாக வந்த வீரபாண்டியன் அதுதான் கேட்போம், கம்யூனிஸ்ட் கேட்போம், என்ன தப்பு? ஏற்கனவே சண்முகம் சொல்லிட்டாரு கேட்போம் அப்படின்னு. இப்போ எல்லோரும் கேட்போம்னு போயிட்டாங்க. எல்லோரும் கேட்டால் இனி தைரியமாக திருமாவளவனும் கேட்பார், ஆமாம் கேட்போம் என்னப்போம் அப்படின்னு. அப்போ இந்த இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை, இந்த ஊடகங்கள் என்றைக்காவது ஒரு விவாதம் பண்ணியிருக்காங்களா? எல்முருகன் அப்படி வந்து 125 தொகுதிகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம்னா என்ன விவாதம் கிளம்பியிருக்கோம்? சார்
சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. சார் நீங்கள் திமுகவா? இலையில் போட்டு சோறு சாப்பிட வேண்டும் சார். ரெட்டையில் நீங்கள் அம்மா கட்சியா நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்களா இல்லையா? கூட்டணி ஆட்சியா 125 சொல்லிக்கிறீங்களா? அப்போ மீதி இல்லை, இப்போ காங்கிரஸ் தரப்புமே அது மாதிரியான குரல்லாம் எழும்புது. நாங்களும் கூட ஆட்சியில் பங்கு கேட்டேன். இப்போ இந்த நான் கேட்குறது, அந்த குரலை ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது டிபேட்டாக மாற்றினாங்களான்னு இல்லை, அவர்களுக்கு வந்து அந்த டிபேட் மாற்றாமல் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த கொஞ்சமாவது ஏற்கனவே அங்கே எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறாங்க, இல்லை கட்சி வந்து குரல் கொடுத்துருக்கு, போராட்டங்கள் பங்கு பெற்றிருக்கு. இந்த இதெல்லாம் கடந்த காலத்தில் கம்யூனிஸ்ட், விசிகா இவங்களுக்கெல்லாம் அந்த பங்கு இருக்குது, காங்கிரஸுக்கு இதெல்லாம் பங்கு இருக்குது. பிஜேபி அந்த மாதிரியான எல்லாம் டாமினேட் பண்ணுறாங்க, இவங்களை விட ஓட் பர்சன்டேஜை விட இவங்க அதிகமாக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றதுனால அது வந்து கவனம் பெறுகிறதோ? கிடையாது. இது ஒரு வகையான நரேட்டிவ். அதிமுகவை பிஜேபி அடிமையாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் தான் அதிமுகவுக்கு மரியாதை குறையும். அதிமுகவுக்கு மரியாதை குறைந்தால் மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை போயிடும். இவங்க என்ன அடிமை, இவங்களுக்கு ஓட்டு போட்டு பிஜேபி வந்து பிஜேபிக்குன்னு பொதுவாக ஒரு கோபம் இருக்குல்ல, அதை வச்சே அதிமுகவுக்கு அப்படி இருந்தால் அதிமுக இல்லைங்க அப்படின்னு அப்போ என்ன ஆகும்? மரியாதை போயிடும். என்ன இங்கே என்னமோ பேசுகிறீங்க, என்ன பண்ணிக்குது காங்கிரஸ், என்ன பண்ணதோ சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? காங்கிரஸில் ஏற்கனவே ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கிறாங்கல்ல, இருந்து அவங்க ஏதோ இருந்து இருக்கிறாங்களே. இன்றைக்கும் அவர்களுக்குன்னு குறைஞ்சது ஒரு 5% வாக்குதாவது அவர்களுக்கு. தனியாக இல்லைங்க, பார்ப்போம். தனியாக என்ன ஜெயிக்க முடியாது. நாங்கள் என்ன ஆட்சியில் இருப்பாங்க, நாங்கள் கூட்டணி சீட்டு தானே சேர்த்து கேட்குறோம், நீங்கள் வெளியே போன்றீங்களா? மேட்ரு அது இல்லை. ஒரு இங்கே ஒற்றுமை இல்லைன்னு காமிக்கும் பொழுது இது ஒற்றுமையின்மை தானே. இதுவும் அங்கே கூட்டணிக்குள்ளே பிரச்சனைன்னு சொல்கிறப்போ இது அதோட பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்றுமே இல்லாத 1.5% கூட இல்லாத ஒரு டிடிவியை தூக்கிட்டு எல்லா ஊடகங்களும் பேட்டி எடுக்கிறீங்களா? இங்கே 9% வச்சுருக்கிற காங்கிரஸை போய் யாராவது பேட்டி எடுக்கிறீங்களா? அவ்வளோ பெருசாகிறீங்களா பிரச்சனையை? டிபேட்டு கொண்டு போகிறீங்களான்னு கேட்குறேன். அண்ணாமலை செங்கோட்டையும் ஒன்றுமே கிடையாது, வெளியில் வந்து சுற்றி நிற்கிறாரு. இங்கே எல்லாரும் பேசுகிறாங்க. என்ன நீங்கள் பெருசாக டிபேட் எடுக்கிறீங்க? ஜிஎஸ்டியில் அவ்வளோ வரி குறைச்சி அவ்வளோ விஷயங்கள் போகுது, என்ன டிபேட் எடுத்தீங்க? இது எல்லாமே நரேட்டிவ். இங்கே தான் பிரச்சனை. இங்கே ஒன்றுமே இல்லைங்க. அப்பப்போ மூஞ்சிலே குத்திக்குவோம், மற்றபடி சண்டைன்னு வந்துட்டு எல்லாம் கட்டி பிடிச்சிக்குவோம், ஒன்றா இருப்போம். இப்படி தான் ஒரே கொள்கைன்னு கட்சி வேறு நடத்துறீங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சிட வேண்டியதானே. இப்போ போட்டால் அப்படி தாங்க இருக்கிறோம், பேருக்கு தான் வெளியே இருக்கிறோம். அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இந்த காலகட்டம் இப்போ அவங்க வந்து கூடுதல் தொகையில் கேட்பதில் அவங்களுக்கான காலகட்டம். இன்னொரு ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குது, அதாவது விஜய் இருக்க அப்படின்றதையும் அடிக்கடி வந்து ஸ்டாலினுக்கு நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின்லாம் தெரியும் விஜய்கிட்ட போனால் என்ன கதி ஆவாங்க. இன்னொரு மக்கள் நல கூட்டணின்னு தெரியும். புஷி ஆனந்த் முட்டி போட்டு நிற்க சொல்லுவார், நிற்பாங்களா? பல பிரச்சனைகள் இருக்குது. நாளைக்கு வாங்க சந்திக்கலான்னு வாங்க, மறுநாள் போய் காலிலேருந்து உட்காந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு வாட்ச்மேன் கூட கண்டுக்க மாட்டாங்க. இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கான்னு நினச்சிக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் சொன்னால் அது வேலைக்கு பரவாயில்ல, அப்படியே இருப்பார். நீ பூரா இருந்துட்டு போயிட்டு நாளைக்கு வாங்கணும்னா சரிங்க, நாளைக்கு எத்தனை மணிங்க வர, அது காலைல ஒரு 7 மணிக்கு வந்துடுங்க, சரிங்க. இங்கே வந்து உட்காந்துக்குவா, இங்கே வந்து உட்காந்துக்கு, சரிங்கண்ணா. மற்ற கட்சிகள்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? அப்போ அந்த அளவுக்கு ஒரு லாயக்கான கட்சியாகவே தாவேக்கா இல்லை. ஏன்னா அங்கே யார்கிட்ட போய் பேசுவீங்க? இப்போ விஜய்கிட்டே பேசணும்னு வச்சுக்கோங்க, யார்கிட்ட போய் பேசுவீங்க? இப்போ டிடிவி சமீபமாக மிக அதிகமாக விஜய் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, விஜயகாந்த் போல் அவர் வந்து ஒரு மாதம் விஜய் கூட சேர போகிறாரு, வேறண்ணா. இப்போ அவர் அண்ணாமலை நீங்கள் சொல்கிறாரு, நான் வந்து பேசிவிட்டேன், பேச சொன்னேன். நீங்கள் யார் பேசுறதுக்கு? இப்போ அதுதான் நான் கேட்டது. மாதிரி துணைத் தலைவர்களே ஒரு 15 பேர் இருக்கிறாங்க பிஜேபியில், அவர்கள் கம்மன் இருக்கிறாங்க, தலைவர் கம்மன் இருக்கிறாரு, இவர் தொண்டன் தானே சொல்லிக்கிறாரு. ஆனால் இவர் போய் தேசிய பொதுக்குழு உறுப்பினர். அப்போது உங்களுக்கு அசைன்மெண்ட்டு கொடுத்து பேச சொன்னால் அந்த அசைன்மெண்ட்டு கொடுத்தது நயனா நாகேந்திரனுக்கு தெரியும். அப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து பேச போகிறாங்கன்னா எடப்பாடிகிட்ட கேட்காம பேச போக மாட்டாங்க. இந்த எதுனா பேசணுன்னா எங்கள் மாதிரி பேச போகிறாங்க. இப்போ புருஷன் முன்னாடி சண்டை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அப்போது புருஷன் சார்பில் ஒருத்தர் பேச போகிறாருன்னா இந்த மாதிரி விஷயம் பேச போகிறேன், அவங்க இதெல்லாம் டிமாண்டாக வைப்பாங்க, நான் என்ன சொல்லணும், பேச சொல்லணும். நீ எதாவது பல்ட்டி வச்சேன்னா அப்புறம் எனக்கு தெரியாது, சொல்லு அப்படின்னா இல்லை சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன், ரைட். அப்படி போய் பேசினா தான் பேச்சுவார்த்தை. இப்போ எடப்பாடிகிட்ட மாதிரி பேசுகிறோம், ஒருவேளை டிடிவி ஒத்து வந்தாருன்னா சீட்டுக்கு வந்தக்கையோ இல்லை மற்ற விஷயமோ என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கு பேசுகிறோன்னா, என்டிஏக்குள்ளே நாங்கள் எல்லாம் பேசி வந்தப்போ அதெல்லாம் முடியாது, என்டிஏவில் கிடையாது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சிக்கலாகிடுங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அவர் இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது, மற்ற விஷயங்கள் நம்ம என்னான்னு பேசிக்குவோம் அப்படின்னா தான் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டம். அதுக்கு நீங்கள் எடப்பாடிகிட்ட பேசாமல் எப்படி பண்ணுவீங்க? அப்போ அண்ணாமலை பேசிட்டாருங்க, டிடிவியும் பெரிய மனது பண்ணி ஒத்துக்கிட்டாரு. அவர் எங்கே ஒத்துட்ட மாதிரி இன்னைக்கு காத்தால கூட அதே வேலை ஒத்துக்கிறாரு, போய் தொலைது போ எடப்பாடி, சரி விடு, என் கம்பெனியில் மேனேஜராக இருந்தாப்புல இன்றைக்கி சிஇஓவாகிறாப்புல, சரி விடு அப்படின்னு ஒத்துக்கிறாரு வச்சுக்கோங்க. அண்ணாமலை வந்துட்டு ஏங்க ஒத்துக்கிட்டாருங்க அப்படின்னா அப்படியே ஒன்றே அப்படியா ஒத்துக்கிட்டாரா
ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க அண்ணாமலை, நான் எடப்பாடி பார்ப்பாரு. அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவர் தான் போகும்போது சொல்லிட்டு போனார், உனக்கு எந்த காலத்துலையும் கிடையாது, வெளியே விட்டு போனால் தனியால் தான் நிற்கிறீங்க, அப்படியே இருந்துட்டு போங்க, போய் தொலைங்கன்ட்டாப்புல. எப்படி சேர்ப்பாங்க? அப்போ அண்ணாமலை போய் பேசுதுன்றது காமெடி தானே, நாடகம் தானே. அப்போது இன்னொன்று, கூட்டணி கட்சிக்குள்ளே பிரச்சனை, அது அந்த கட்சிகளுக்குள்ளே பிரச்சனை, நீங்கள் என்ன மத்தியஸ்தம் பண்ணுறீங்க? அப்போ இங்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, பிஜேபி தான் டாமினேட் பண்ணுது, பிஜேபி தான் முடிவு பண்ணுது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் செய்கிற செயல் கரெக்டாக அமைதா? இல்லை, இப்போ அது மட்டும்தான் நோக்கமா? இப்போ எப்படி இன்றைக்கி உருட்டுறாங்க, நட்டா வந்து அண்ணாமலைகிட்ட சொன்னாராம், அண்ணாமலை போய் பேசிட்டு வந்துரு பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்னங்க, எந்த ஊரில் இதெல்லாம் நடக்கும்? ஒன்றும் ரகசியமாக தான் நடக்கும். இந்த மாதிரி பகிரங்கமாக போய் பேசணும்னு நான் சொன்னது தான். தேசிய தலைமையே சொன்னாலும் அதை முதல்ல நயினார் நாகேந்திரன் தான் மாநில தலைவர், அவர்கிட்ட தான் கேட்பாங்க என்ன பண்ணலாம் அது இதுன்னு. நயினார் வந்து கூட்டணி கட்சின்ற முறையில் இவர்கிட்ட, ஏங்க டெல்லி போகும்போது போய் பார்த்து பேசிட்டு போகிறாங்களா இல்லையா? எடப்பாடிகிட்ட எதுக்கு பேசுகிறாங்க? ஆனால் அந்த மாதிரி போகிறேன்னா என்ன இந்த மாதிரி விஷயம் நீங்களும் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ ஒருவேளை டிடிவி ஓபிஎஸ் பற்றி செங்கோட்டை இந்த மாதிரி மேட்ரு கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கும் முடிவெடுக்க முடியாது. இதில் வந்து ஒரு வேளை ஏதாவது அவங்க பேசி ஏதாவது சொல்லணுன்னா உங்கள்கிட்ட நான் என்ன கன்வே பண்ணணும்? இந்த மாதிரி கேட்டு தான் போவாங்க. அதை கரெக்டாக முறையாக பண்ணிட்டு போகிறாங்களே. இதை வெறுமனே நயினார் மட்டும் போய் சந்திக்கல, கூட்டணி கூட இருக்க தலைவர்கள்லாம் சேர்த்து தான் சந்திக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட இருக்கிற 2-3 பேரையும் கூட்டு போய் தான் டிடிவியை பார்த்துருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பண்ணுகிற குழப்பம். இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் முடிவு வரும். இன்றைக்கு காத்தால டிடிவி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட மீண்டும் அதே பல்லவி தான் பாடுறார். நான் வந்து பழனிசாமியை வந்து முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் உறுதிப்பாடாக இருக்கிறார். அவர் சந்தித்து அவர் என்னென்னா கூட்டணியில் சேருங்கள் மறுபரிசீலனை செய்ய சொல்லி கேட்டிருக்கிறதா வெளியில் தகவல் நமக்கு வருகிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் ஒரு வேளை ஒரு புது கட்சி இவர் வந்து டிடிவி இவ்வளோலாம் சொல்ல வேணாங்க, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் பெரிய கட்சி, கொடுக்குற இடத்துல இருக்கிற கட்சி அதிமுக, அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் அந்த கட்சி தான் யார் முதல்வர் வேட்பாளர் முடிவு பண்ணணும். பொதுவாக அதிமுகவில் பொதுச் செயலாளர்கள் தான் முதல்வராக நின்றுருக்காங்க. அவர்கள் தான் முதல்வராக வர முடியும். ஏன்னா பொதுச் செயலாளர் வரதே பெரிய பாடு. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வரணும் அவர் தான். போன தடவையும் அவர் தான். போன தடவையும் மட்டும் ஏன் இந்த நொறநாட்டி வெள்ளம் பண்ணல? அப்போ கம்முன்னு இருந்துட்டு நான் கூட நிற்கல, எங்கள் ஆளுங்களுக்கு சீட்டு கொடுங்க, ரெட்டையிலே கூட நிற்க வைங்க, என்ன கண்டிஷன் படுறதுக்கு தானே பண்ணீங்க. அதையும் அவர் அப்போவே ஏற்றுக்கல. அப்போ நீங்கள் 1.something% இருந்து ஏற்றுக்கல. 20-25 தொகுதி போச்சு. அப்போவே அவ்வளோ உறுதியாக இருந்தவர் இன்றைக்கி அவங்க கூட இருக்கிற ஒருத்தர் இல்லை, செந்தமிழன் தவிர. அப்போது இந்த இவ்வளோ பெரிய கட்சி அமித்ஷா வந்து பேசணுன்னா எடப்பாடிட்டு தான் உட்காந்து பேசுகிறாரு. எடப்பாடி போடுற கண்டிஷனுக்கு தான் ஒத்துக்கிறாரு. சீட்டு மாறு கொண்டு நம்ம அப்புறம் பேசிக்கலான்னு மாதிரி போகிறாங்க. இவர் உங்கள் ஓரமாக உக்காந்துங்கன்னு இவருக்கே அமித்ஷா தான் பேசணும். பார்த்து போட்டு விடுங்க பாவம். போன தடவை நான் சொன்னேன் கேட்கல, நீங்கள் 25 தொகுதி இழந்தோம். இந்த தடவையாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முடிவெடுங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்க. இந்த தடவை அந்த அளவுக்கு இல்லையாங்க, அதுக்கேற்ற மாதிரி சீட்டு கொடுங்க. அதிமுக ஒன்றுபட்டதுன்னு ஒரு படம் காட்ட வேணாவா? கலைஞர் காட்டுவார், பெரிய படம்லாம் காட்டுவார். அந்த மாதிரி காட்டினா தானேங்க நம்ம தென் மாவட்டங்களில் இதே வாயை அவன் பொருளை அவனே போடுற மாதிரி ஆகிடும்ல. ஓபிஎஸ்சி டிடிவி எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா நீ என்ன சொல்லியிருந்த, அவங்களாம் என்ன ஒன்றும் இல்லைன்னு. இப்போ அவங்களாம் வந்துட்டா அப்போ ஒன்றும் இருக்குதான்னு கேட்டால் வந்தால் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்போ அந்த டெக்னிக்கு இதுன்றது அமித்ஷா வந்து இவங்கள்ட்ட பேசி தான் வாங்கி தரணும். ஆனால் இங்கே நிலமை என்னென்னா இவர் சொல்கிறாராம், இது எப்படின்னா ஒரு படத்தில் கவுண்டமணி இது நாவிதராக இருப்பார், விஜயகுமார் நம்பியாக இருக்கலாம், லாட்ரி சீட்டு தான் அடிச்சிடும். இவர் பண்ணுற பந்தா பார்க்கணும், யோ போயா ஒன்று இதாது அப்படின்ட்டு அப்படியே வரும்போது அந்த பொட்டி எதுக்கு நின்றுட்டு பொட்டியை தூக்கி ஆற்றுல போட்டுருவாப்புல செந்தில். வீட்டுக்கு வந்து லாட்ரி டிக்கெட் அந்த தெரு வாங்க போகிறேன், இது என்ன வேலை எல்லாம் சொல்லிட்டு லாட்ரி டிக்கெட் எங்கன்னு கேட்டால் அந்த லேடி தேடிட்டு அந்த பொட்டியில் தான் இருந்துச்சுன்னும். அப்புறம் எல்லாம் போயிடும். மறுநாள் போய் நிற்பார் பார்த்தீங்களா. அப்போ நம்பியார் இப்படி திருப்பி வருது ஃபேமஸான இது. அந்த மாதிரி கப்பலில் வேலைன்னு சொல்கிற மாதிரி அது ஒன்று நிற்கிது. அதாவது என்னென்னா இவர் வந்து இவ்வளோ ஆட்டம் இந்த விஷயத்தில் நம்ம வந்து அது இதுன்னு ஆட்டார். அது ஒரு காலம். இன்றைக்கி நீங்கள் ஒன்றுமே கிடையாது.
இப்போ உங்களுடைய கணிப்பு அவர் வந்து இதை மட்டும்தான் போய் பேசியிருப்பாரா, குழப்பத்தை உண்டாக்குறாரா, அல்லது தனி கட்சிக்கு திட்டமிடுகிறாரா? ஏன்னா ரஜினிகாந்த் சந்திக்கிறாரு, அதை ஏங்க ரஜினிகாந்த் என்ன ரஜினிகாந்த் சந்திச்சா என்னங்க? இல்லை ஒரு ரோல் என்னன்னா பிஜேபியோடு வந்து அவர், ஏன்னா அவர் இதுக்கு முன்னால் கடந்த காலங்களில் கூர்ந்து பார்க்கும்போது ஓபிஎஸ் சந்திக்கிறார், முகாலகிரி சந்திக்கிறார், ஏங்க நிறைய பேர் அவரை வந்து சந்திக்கிறாரு. அவர் அந்த என்னதான் பண்றாரு? டிராகன் ஒரு படம் எடுத்தாங்க டைரக்டர், அவனை கூட சந்திச்சாரு. அது வந்து சினிமா வேற, என்ன அரசியல் சினிமா? ஏங்க அவர் சும்மா இருக்கிறாருங்க. ரஜினி படம் நடிக்கிற நேரம் தவிர மற்ற நேரம் சும்மா இருக்கிறாரு. ஓடிடியில் எவ்வளோ நேரம் தான் படம் பார்ப்பாரு, வைப் மூஞ்சி எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருப்பாரு. பொண்ணை பார்த்தீங்கன்னா டமால்னு ஒரு படம் எடுக்கட்டும் பாடுந்து பக்குன்னு ஆயிடுது அவருக்கு. இப்போ தான் சேர்த்துக்கிட்டு எதாவது வைக்கிறோம், மறுபடியும் நீ ஒரு படம் எடுத்து மறுபடியும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதா அம்மா சும்மா இருமான்னு அந்த அளவுக்கு. அப்போ அவருக்கு என்ன போர் அடிச்சா? அவர் சினிமாக்காரு, அவருக்கு என்ன தெரியும்? டக்குன்னு பார்க்குறாரு, எப்பா டிராகன் டைரக்டர் இங்கே வாப்பா. இல்லை அது வந்து சினிமா புது இயக்குநர்களே ஏங்க இந்த மாதிரி தானேங்க அண்ணாமலை வந்து நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க பண்ணுவார். சீமான் வந்து என்ன பண்ணார் சீமான்? என்ன பண்ணார்? என்னென்னா உருட்டுனாங்க. பார்த்தது சீமானு தான் நஷ்டமாக போச்சு. ஏன்னா இப்போ பார்த்தா பிஜேபிக்கு போகிறாருன்னு. நீங்கள் ரஜினிகாந்த் ஃபோன் போட்டால் இன்றைக்கி 18-20 மாநிலங்கள் முதல்வர்கள் எடுப்பார்கள், மத்திய அமைச்சர்கள் எடுப்பார்கள், அமித்ஷா எடுப்பார், பிரதமர்லாம் எடுப்பார். ஆனால் அவர்கள் ரஜினி எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஒரு நம்ம இவர் இருக்கார குருமூர்த்தி, அந்த இடத்துல கூட ரஜினி வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு லிமிடேஷன் உண்டு. அந்த லிமிடேஷன் ரஜினிக்கும் தெரியும். இப்போ அண்ணாமலை பேர் ரஜினியை பார்க்குறாருன்னா ரஜினி அண்ணாமலைக்காக எதை வந்து அங்கே பேசுவார்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை ஏதோ ஒரு மேலே இருக்கிற அதிருப்தியை ஒரு வேளை அவர் அதிருப்தியை யார் உருவாக்க தெரிஞ்சே திட்டமிட்டு உருவாக்குறது யார்? ஏங்க உங்களை மரியாதை குறைவாக நடத்துனாங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம், நீங்கள் இந்த வேலையை பண்ணீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், நீங்கள் யார் அஜெண்டாவில் இயங்குறீங்கன்னு தெரியும். அதற்கு பிறகு உங்களை வந்து எதுவும் பண்ணலை, உங்களை நகர்த்தி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் நல்லா இருந்தீங்கன்னா வேறு எது கிடச்சிருக்கும். நைனாரை கொண்டு வந்துட்டாங்க, உங்களை மதிப்பையே அவங்க எதுவும் கெடுக்கல, உங்களை பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறாங்க, உங்களை அந்தளவுக்கு பேர் சொல்லி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மரியாதையும் கெடுத்துக்கிற அளவுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வர அமித்ஷா கஷ்டப்பட்டு ஒரு அசைன்மெண்ட்டில் இறங்கி தமிழ்நாட்டில் வேலை செய்யும் போது அந்த சேர் காலை போய் கீழே உட்காந்து அறுத்துன்னுக்குறீங்க. அதை அறுத்துட்டு ரஜினிகாந்தை கூட கூப்பிட்டுக்கின்னு அமித்ஷா போய் பார்த்து அவர் ஏன் அறுத்தாருன்னா இதுக்கு தான் அறுத்தாருன்னு சொல்கிறதுக்கா? என்ன இது காமெடியாக இருக்குல்ல? புரியுதா நான் சொல்கிறது? இப்போது லேட்டஸ்ட்டாக தானே சேர்ந்தாங்க, ஏப்ரல் மாதம். 5 மாதம் ஆகுதா? 5 மாதத்தில் நீங்கள் என்னென்ன டேமேஜ் பண்ணுறீங்க? நான் வந்து தனியால் நான் ஒரு தொண்டனாக இருப்பேன், இருந்துட்டு போங்க. அண்ணனை என் உயிரை கொடுத்தேன்னு முதல்வர் ஆக்குவேன், ஆக்குங்க. அதுக்கும் நீங்கள் டிடிவியை சந்திக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தீனி போடுறீங்களா இல்லையா? இன்றைக்கி இங்கேருந்து பத்திரிகைகளை எப்படி உருவாக்குறாங்க? அமித்ஷா சொல்லி தான் அண்ணாமலை பேசுகிறாரு. பாஜக இந்த வேலையை தான் செய்யும். ஒரு பக்கம் எடப்பாடிகிட்ட சமாதானம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் எதிர் டீமை தூண்டி விடும். இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம், பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணுதுன்னு. அதுக்கு நீங்கள் துணை போகிறீங்களா? டிடிவியை அவங்க பார்த்துக்க போகிறாருங்க, அமித்ஷா பார்த்துக்க போகிறாருங்க. அண்ணாமலை அமிச்சு தான் கெஞ்சினுன்னா அவருன்னா 15% வச்சுக்கிறாரு. 4 சுற்று பேச்சுவார்த்தை 5 சுற்று பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அதனால தான் நம்ம சந்தேகப்படுறோம், தனி கட்சி ஏதோ தனியாக கூட்டிகிட்டு போகிறாரோ ஓபி அப்படி. டிடிவி அண்டு ஓபிஎஸ்சி இவங்கெல்லாம் தாவே கட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவே கட்ட நீங்கள் 10 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினாலும் டிடிவியை மண்டகாய விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய ஓசன் படலாம். அதான் சொல்கிறேண்ணே, ஒன்றா தெரியும், நல்லா பேட்டிலாம் கொடுத்துக்குறாங்க. பேட்டி கொடுக்க தெரியுமா? தெரியும். எங்கள் தலைவருக்கு பேட்டி கொடுக்க தெரியாது தெரியுமா? அப்போ நான் என்ன பண்ணோம்? பேட்டியே கொடுக்கக்கூடாது. மொதல் கண்டிஷனாக தான் இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் இவங்க சேர்க்கறது. இன்னொன்று, பாஜக அதிமுக கூட்டணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இது இருக்கும். இங்கே போனீங்கன்னா என்ன கவனிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, வேணா அண்ணா எங்களுக்கு பேச வராது நீ பேசிக்கினேன்னு வாங்க. அவர் டிடிவி இப்போ ஓங்கி நின்று பேசிகிட்டு இருப்பார், ஓபிஎஸ் பேசுவார், அவ்வளோதான். அண்ணாமலை பிஜேபி விட்டுலாம் வெளியே போக முடியாது, போக மாட்டார். இதெல்லாம் சும்மா அந்த இதுக்காக சொல்கிறது. ஒரு பார்த்தீங்களா ஒரு பிட்டை போட்டு விட்டு வந்துட்டேன்னா இப்போ அதுக்குள்ளே சுற்றி நீ நேட்டு பாரு டிபேட்டு. அண்ணாமலை இந்த அதான் சொன்னேன், காதலால் ஐஸ்கிரீம் வச்சு தொடச்சிருவானே, அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீகோட் பண்ணுவான்ல, அந்த மாதிரி நீ உட்காந்து டீகோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை ஏன்னு சொன்னார், தனி கட்சி தொடங்கிறாரா, பேர் முதல் கொண்டு வைத்து விட்டார். ரஜினியை சந்தித்து இமயமலையில் போய் பாபா குகையில் தியானம் எப்படி செய்வது என்று கேட்டு பேர் கூட 2-3 பத்திரிகைகள் சொன்னாங்க. சொன்னாங்க பிஜேபிக்கு முன்னால் இது வருது, பிஜேபி அண்ணாமலை பிரிவா, ஜனநாயக பாஜக. ஏன்னா பாஜகவில் ஜனநாயகம் கிடையாது இல்லை, அதனால ஜனநாயக பாஜக நல்லா இருக்குது, நல்ல விஷயம். அதனால் நீங்கள் பாருங்கள், எல்லாரையும் துரத்தி விட்டு நம்ம இவர் பண்ணார் தெரியுமா, ஓபிஎஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எந்தவித நிபந்தனையின்றி நான் இணைய தயார்னு ஒரு துண்டை போட்டார் தெரியுமா. அந்த மாதிரி அண்ணாமலை இவங்க எல்லாத்தையும் இதில் விட்டுட்டு சுத்தலில் விட்டு அவர் பிஜேபியில் அப்படியே இருந்து பார்க்கல. அண்ணனை ஆக்கிய தீர்வு
நல்ல விஷயம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.